ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين صدق الله العليم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அஃப்ரிக அலைனா சபரன், எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த இரண்டு நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும். தன்னுடன் இருந்த தன்னுடைய சஹாபா பெருமக்கள், தன்னுடைய தோழர்களிடத்திலும் தன்னுடைய உறவுகளிடத்திலும் தன்னுடைய மனைவிகளிடத்திலும் தன்னை எதிர்த்திருக்கக்கூடிய தன்னுடைய எதிரிகளிடத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் பொறுமையோடு இருந்தார்கள். அன்னலாரினுடைய பொறுமையை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியம் அடைந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயங்களையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்து வந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அழகிய நற்குணத்தை தங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அந்த பொறுமையான அந்த குணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் நமக்கு அந்த பொறுமையையும் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக வழங்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல அமல்களும் நல்ல காரியங்களும் நம்மிடத்தில் மேலோங்கி இருப்பது அவசியமாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருமறையில, சில நபர்களை பார்த்து நாளை மறுமை நாளையில இந்த நபர்களை, இந்த மனிதர்களை நீங்கள் அங்கேயே நிறுத்தி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான். இன்னஹும் மஸ்அலூன், நாளை மறுமை நாளையில ஒரு கூட்டத்தார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அவங்களை அங்கேயே நிறுத்தி வையுங்க, அவர்களை அங்கேயே நிறுத்தி வையுங்கள், அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்க வேண்டி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சில கூட்டத்தார்களை, சொர்க்கத்திற்கும் அவங்க போக முடியாது, அவங்க நரகத்துக்கும் போக முடியாது, ரெண்டுக்கும் இடையில அல்லாஹ் அங்கேயே நிறுத்தி வைங்க, அவங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்க வேண்டியது இருக்கிறது என்பதாக சொல்லப்படும். அந்த கேள்வி கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான். யாரு பிறருக்கு அநியாயம் செய்தாரோ, யாரு பிறருக்கு அக்கிரமங்கள் செய்து வாழ்ந்தார்களோ, இவங்களுக்கு நாளை மறுமை நாளையில கேள்வி கணக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். அவருக்கு மட்டும் கேட்கப்படாது, அவருடைய துணைவியர்களுக்கும் அந்த கேள்வி உண்டுங்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கேட்க மாட்டான், யார் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்தார்களோ அவர்களுக்கும் கடுமையான விசாரணை உண்டு. அவர்களுடைய துணைவியர்கள், அவர்களுடைய மனைவி, அவங்களுக்கும் என்ன செய்யப்படும், கடுமையான விசாரணை செய்யப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உலகத்துல வாழும் பொழுது எதை வணங்கினார்களோ அவைகளையும் நிறுத்தி வைக்கப்படும் என்பதாக. அல்லாஹுவிற்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை யாரெல்லாம் வணங்கினார்களோ இந்த மூன்று நபர்களோடு இவர்களும், இந்த நபரோடு இவர்களும் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்விற்கு இணையாக அல்லாஹுவை அன்றி வேறு ஒன்றை வணங்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீன்களோடு அல்லாஹ் யாரை கொண்டு போய் சேர்க்கிறான், இந்த உலகத்துல வாழும் பொழுது பொறுமையை இழந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்தவர்கள். இன்னைக்கு இந்த அநியாயமும் அக்கிரமும் எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நிதானமும் பொறுமையும் இல்லாத காரணத்தினால, நான் கோபத்தால என்ன செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், நான் கோபத்தால நான் இப்படி பண்ணிட்டேன், நான் கோபத்தால இந்த கெடுதலை செஞ்சிட்டேன், நான் கோபத்தால இந்த அநியாயம் செஞ்சிட்டேன் என்பதா சொல்ல முடியும். அப்போ அந்த பொறுமையை இழக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அக்கிரமங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவனிடத்துல பொறுமை இருந்துச்சுன்னு சொன்னா அவன் அநியாயமும் அக்கிரமும் செய்ய மாட்டான். ஆனா அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்தவனுடைய நிலைமை என்ன, முஷ்ரிக்கீன்களோடு அல்லாஹ் கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான் பாருங்க, இணை வைத்தவர்களோடு என்ன செஞ்சிருவான்,
அல்லாஹ் அவர்களை நிறுத்தி வைக்கப்படுவார்கள், கடுமையான விசாரணை ஒன்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஈமான் என்பது எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா உள்ளத்துல கொடுத்திருக்கிறான். ஈமான் இல்லாமல் இந்த உலகத்துல அவனால வாழ முடியாது. அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு, மலக்குகளை கொண்டு, குர்ஆனை கொண்டு, வானங்களை கொண்டு, பூமியை கொண்டு, இந்த உலகத்துல சொர்க்கம் நரகம் உண்மை என்று, மறுமை நாள் உண்மை என்று நம்ம ஈமான் கொண்டிருப்போம். இந்த ஈமான் உள்ளத்துல எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈமான் எப்பவுமே உள்ளத்தை விட்டு வெளியேவே ஏறாது. ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனை விட்டு ஈமான் விலகி விடுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனை விட்டு என்ன செஞ்சிருது? அந்த ஈமான் விலகி விடுகிறது. எனவே தான் எல்லாம் வல்ல இறைவன் பாவத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையுமே பாவங்களை விட்டு ஒதுங்குறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சிறந்த குணமான பொறுமை என்கின்ற அழகிய நற்குணத்தையும் சிறந்த மரணத்தையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத்னா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, யா அய்யுஹன் நாசு தூபு இலல்லாஹி கப்ல அன் தமூது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சீங்க? தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு மவுத்து வர்றதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளவு தௌபா செய்ய முடியுமோ, எவ்வளவு அல்லாஹ்ட்ட மன்றாட முடியுமோ, எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ கேட்டுக்கங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மவுத்தினுடைய அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அது வர்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தூரம் தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் தௌபா செய்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாங்க, உங்களுக்கு கடுமையான வேலை பளுவுகள் வருவதற்கு முன்னால் நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். கடுமையான வேலை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதனால சொல்றாங்க, உங்களுக்கு கடுமையான வேலை பளுவுகள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு உங்களால நல்ல காரியங்கள்ல ஈடுபட முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள் என்ன செய்யுங்க, நீங்க ஈடுபட்டுருங்க. இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள், அதாவது திக்ரு செய்யுங்கள், அதிகமான தான தர்மங்கள் செய்யுங்கள். அந்த தான தர்மங்களை ரகசியமாகவும் செய்யுங்க, வெளிப்படையாகவும் செய்து வாருங்கள். இறைவனோடு உங்களை நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 5 விஷயத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த 5 விஷயத்தை ஒருத்தர் செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா துர்ஸகு, அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க்குகளை வழங்கி விடுவான். வ துன்சரு, அவருக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைச்சிரும். வ துஜ்பரு, அவருடைய நிலைகளை அல்லாஹ் சீராக ஆக்கி வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான நிலைகளையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக, உள்ளத்தில் பொறுமையை வழங்குவானாக, சிறந்த மரணத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.